நீங்க பைபிள் வாசிக்க போல கொஞ்சம் கற்பனை பண்ணணும்னு நான் எப்பவுமே நான் பிரசங்கத்திலும் ஜனங்கிட்ட பேச போல சொல்ல சும்மா அப்படியே வாசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம இங்கிருந்து ஆண்டவர் வந்து நமக்கு என்ன பண்ணி இமேஜினேஷன் கொடுத்துக்கிறார், விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அதுல நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ட்டு. பேதுருன்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல, அவர் ஆண்டவர் எவ்வளவு நேசித்தார். ஆனா அவர் ஆண்டவர் வந்து மறுதளித்துட்டு அவர் ஓடி போயிட்டார். இந்த கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மறுதளிப்புன்றது சாதாரண காரியம் இல்லை. ஏதோ ஒரு திருட்டுட்டான், பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், சிகரெட் குடிச்சாங்க, கூடயே இருந்து கூடயே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு 3 வருஷம் கழிச்சு உனக்கு ஏசு ஆண்டவர் தெரியுமானா, அவர் யாரு தெரியாது எனக்கு, அது ஃபேனா இல்லாட்டா என்ன அது அயன் பாக்ஸ் தான் கேட்டான், விட்டான் ஒரே டபால். உடனே நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு இவன் ரொம்ப மோசமானவன், இவன் வந்து ஒரு தரம் கட்டவன், இவன் பாரு எவ்வளவு மோசமான ஒரு ஆள் இவன் பேதுரு நம்ம நினைச்சிடறோம். நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் உயிர் எழுந்த உடனே பேதுரை போய் பார்க்க போறார். ஆனா அவர் அந்த செய்தியை சொல்ல போல ஒரு வசனம் இருக்குது லூக்கால. அவர் உயிர் தெழுந்து சொன்னது பிரகாரம் கலிலேயால வந்து சீசர்களை சந்திப்பார் என்று நீ சீசருக்கு சொல்லி பேதுருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்பா சீசர் இல்லாம இவர் வேற என்ன பேதுரு, என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா பேதுரு. ஆங்கிலத்தில் சொல்லுது அண்ட் பீட்டர். அவரை வந்து கழிச்சு தள்ளாம, அவன் வருத்தப்பட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் வராம போயிட போறான்ப்பா, அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் விஐபி பாஸ் கொடுத்து வந்து உட்கார்ந்து வச்சிருப்பான், அவனை விட்டுறாதுன்றார். குறையுள்ளவனுக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா கிரேஸ், அவருக்கு தான் விஐபி பாஸ். மார்பிளே சார்ந்திருந்தாரு ஜான், அவர் என்னன்னு தெரியல. ஆனா இவனை விட்டுறாதப்பா, இவன் பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு அன்பு ஆண்டவர் பண்ணிட்டு அவரை போய் சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற சீன் கூட ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு மெதுவா அவர் கேட்பார் ஒரு கேள்வி. அவர் கேட்கிறாரு, பேதுருவே இவங்களை காட்டிலும் நீ நேசிக்கின்றாயா என்னன்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பேசிட்டு கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் வந்து நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா முன்னாடி முடிஞ்சு அப்படி பண்ணிருக்க மாட்டார். நடுவில் நிறைய டயலாக் போயிருக்கோம். அவன் போயிட்ட பிறகு சடனா இன்னொரு வாட்டி ஆண்டவர் கேட்டுப்பார். அப்படிதான் கேட்டுப்பார், என்னுடைய கற்பனை கொஞ்சம் எனக்கு உரிமை கொடுங்க, நீங்க பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன வந்து கல்லெடுத்து அடிக்கூடாது. அவர் கேட்கிறாரு, பேதுரு என்ன நீ நேசிக்கிறியாடா அப்படின்னு. ஏன் ஆண்டவரே இப்படிலாம் பேசிருப்பான். உன்னை நான் நேசிக்கலன்னா நான் அன்னைக்கு ஒரு கத்தி தூக்கிட்டு வந்தேன் பேரு தெரியுமா, அந்த பசங்க எல்லாம் உன்னை அட்டாக் பண்ண வந்தாங்க பாரு, அப்போ யாருமே இல்ல, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு, அதான் கையில வச்சிருந்தேன், அதான் போட்டேன் ஒரு போட, அவன் கழுத்தை வெட்டிலாம், அவன் டமாஞ்சான் பாரு, காது மட்டும் போயிடுச்சு. அது சரி சரி, ஏதோ உன் அன்புக்கு ஏதோ ஒண்ணு சிம்பிளா ஒருத்தன் காது இல்லாம ரோட்ல நடப்பான்னு நினைச்சா அந்த காதை எடுத்து ஒட்டி விட்டு நீ வேற என்ன ஆண்டவரே உங்களை எவ்வளவு லவ் பண்ணனால தான் நான் போட்டேன் ஒரு போடு, இல்லாட்ட நான் என்னத்துக்கு போடுறேன். சரி அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. திருப்பி ஏய் நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்கிறாரு. இப்ப இவர் ப்ராப்ளம் என்ன, நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறாரு. ஒண்ணு காது வெட்டணும், அதை ஒண்ணு சொல்லலாம், வேற என்ன இருக்குது, நம்ம மிஸ்டேக் தான் நிறைய பண்ணிக்கிறோம். ஆண்டவரே நீங்க எல்லாத்தையுமே நல்லா அறிஞ்சிக்கிறீங்க ஆண்டவர், அப்பதான் அவர் பாக்குறாரு. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, இப்ப மேட்ரு என் ஃபால்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே நன்கு அறிஞ்சிக்கிறீங்க, நான் இதயத்தை பிளந்துதான் காமிக்கணும், ஆனா உங்களுக்கு தெரியும். சில சமயம் நம்ம ஆண்டவருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்றது கூட ஒரு ப்ரூஃப் இருக்காது சாமி. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில நிறைய தப்பு பண்ணிருப்போம். தப்பு பண்ணிருக்கிறது நிமித்தம் நம்ம அவரை நேசிக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. புரியுதா? இதை நல்லா கேட்டுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சொல்ற ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே நன்கு அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. 4வது வாட்டி கேட்கல அவரு. அதுதான் அவருக்கு வேண்டியது நீ என்ன செஞ்சேன்னு இல்ல, ஆண்டவரே என் தவறு எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க, ஆனாலும் என் இருதயத்துல ஐ ஸ்டில் லவ் யூ, பட் மேபி அந்த அன்புக்கு ஏத்தாப்புல ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் செய்ய முடியாம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதர் சிஸ்டர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருந்துக்கலாம், ஆனா அந்த குறை உள்ளவனை தேடிதான் வர ஆண்டவர். நீங்க பாருங்க, இதே இது நானு இல்ல நீங்க வந்து உயிர் தெளிந்து ஜீசஸ் மாதிரி போயிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பேதுரு ஏன்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னான்னு அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கணும்னு ஒரு தீர்மானத்தோட குடுக்குறேன் பைபிள் தூக்கிட்டு போவோம். ஆனா ஆண்டவர் போய் இப்படியும் கேட்கல, டேய் நீ இவ்வளவு செஞ்சுட்ட பிறகும் நான் உன்ன நேசிக்கணும்னு வேற ஒரு நினைப்புண்டா அப்படியும் கேட்கல. அவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாய், அப்ப என்ன அர்த்தம், நீ என்ன நேசிக்கிற வரைக்கும் தம்பி உனக்கு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு லிங்க், அதுல இருந்து நான் தூக்கிறேன், உன்னை தூக்கணும் எங்க இருந்து தூக்கிடுவார் ஆண்டவர். நம்ம ஒரே வார்த்தை சொல்ல கத்துக்கணும், ஒவ்வொரு வாட்டி ஐ லவ் யூ ஜீசஸ், எல்லாத்த காட்டிலும் ஐ லவ் யூ ஆண்டவர்.